கோவை பேருந்து நிலையத்தில் கிடந்த கைப்பையை எடுத்த ஆட்டோ ஓட்டுநர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டு அதை உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. KNG புதூரைச் சேர்ந்த கமலா என்ற மூதாட்டி கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் தனது கைப்பையை தொலைத்துள்ளார். இந்நிலையில் அதனை கண்டெடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் அது குறித்த விவரங்களை இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவாக பதிவிட்டார். இதனை பார்த்த மூதாட்டியின் பேத்தி ஆட்டோ ஓட்டுநரை தொடர்பு கொண்டு கைப்பையை பெற்றுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சின்னசெவலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவிகள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் பள்ளியை சுத்தம் செய்ய தனியாக ஊழியர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் இணைந்து பள்ளி வளாகத்தை தூய்மை செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ரொட்டிக்கடை மற்றும் சின்கோனா பகுதிகளில் உள்ள 2 அரசு துவக்கப் பள்ளிகள் இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை 0 என்ற நிலைக்கு சென்றதால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் தொந்தரவு மற்றும் மக்கள் இடம்பெயரும் சூழலால் எஞ்சியவர்களும் தங்களது குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்க தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, விலைவாசி அதிகம், அதுவும் இல்லாமல் வனவிலங்கு தொல்லை அதிகமாக உள்ளது, அடிப்படை வசதிகள் கிடையாது, மாற்று தொழில் இல்லை. இதெல்லாம் அந்த அரசு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். திருச்சி அரியமங்கலத்தில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. கணபதி நகரில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான குடோனில் தரம் பிரித்து வைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பிளாஸ்டிக் பொருட்களில் தீப்பற்றி எரிந்ததால் வெளியான நச்சுப் புகையினால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சோலார் மின் திட்டத்திற்காக குறுகலான சாலை ஓரங்களில் மின் கம்பங்கள் அமைக்கும் பணிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விபத்து அபாயம் அதிகரிக்கும் என அச்சம் தெரிவித்த மக்கள் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளத்தில் ஏலத்தோட்டத்தில் மரம் விழுந்ததில் தேனி மாவட்ட பெண் தொழிலாளி உயிரிழந்தார். குமுடி அருகே சக்குப்பழம் பகுதியில் உள்ள தனியார் ஏலத்தோட்டத்தில் தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த பெருமாயி என்ற பெண் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது பலத்த காற்றால் காய்ந்த மரம் முறிந்து அவர் மீது விழுந்ததில் படுகாயமடைந்தார். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பெருங்கடத்தூரில் மளிகை கடை நடத்தும் பெண்ணிடம் நகை பறித்த இளைஞர் பிடிபட்டார். பைக்கில் வந்த கொள்ளையர்கள் கடையில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து தப்பிக்க முயன்றார். அப்பொழுது அப்பெண் இருவரில் ஒருவரை துரத்தி பிடித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விரைந்த காவலர்கள் மகேந்திரன் என்பவரை கைது செய்த நிலையில் அவர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் செயின் பறிப்புக்கு திட்டமிட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. தப்பிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். கொடைக்கானல் பூலத்தூர் பகுதியில் அரசு மதுபான கடை அருகே அனுமதியின்றி பார் நடத்தப்படுவதுடன் உயர்நீதிமன்றம் தடை விதித்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் டம்ளர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை எங்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கவுன்சிலர்களை கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் சாக்கடை கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என குற்றம் சாட்டி நகர்மன்ற உறுப்பினர்களே கால்வாய்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி நிர்வாகத்தினர் சாக்கடை நீரை வெளியேற்றிய பிறகு தூர்வாரும் பணியை மேற்கொண்டனர். தேங்கியிருந்த கழிவுநீரை அகற்றும் பணி ஏற்கனவே நடைபெற்று வந்ததாக நகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி சுர்ஜித் உள்ளிட்ட 3 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டித்து நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்காக சிறையில் உள்ள 3 பேரும் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய இடைக்கால தடை உத்தரவு நகலை எதிர்த்தரப்பினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதனை முறைப்படி பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
சென்னை கோயம்பேடு சந்தை நிர்வகித்து வரக்கூடிய MMC நிர்வாகம் அபராதம் என்கிற பெயரில் வசூல் வேட்டை நடத்தி வருவதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான டன் காய்கறிகள் லாரிகள் மூலமாக விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்கு தேக்கமடையக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழக்கழிவுகளை அகற்ற MMC நிர்வாகத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது. ஆனால் ஒப்பந்ததாரர்கள் தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை முறையாக அகற்றாமல் குப்பைகளை ஏன் போடுகிறீர்கள் என்று கூறி அபராதம் வசூலிப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் கனரக வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க முயன்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து சுங்கச்சாவடியிலிருந்து 7 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் உள்ளூர் கனரக வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் சூரியூர் துவாக்குடி சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீர் என்று தீப்பிடித்து எரிந்தது. புகை வெளியேறிய போதே காரில் இருந்த மூவரும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் ராஜகாளியம்மன் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு புறம்போக்கு இடத்தில் கோவில் அமைந்திருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் கோவிலை அகற்றச் சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கோவிலை இடிக்கக்கூடிய பணி நிறுத்தப்பட்டது. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 கிலோவிற்கும் குறைவான எடையுடன் பிறந்த 5 பச்சிளம் குழந்தைகள் கங்காரு அரவணைப்பு சிகிச்சை மூலம் உடல் எடையை அதிகரித்த மருத்துவக் குழுவிற்கு பாராட்டு குவிந்து வருகிறது. 5 பெண்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 720 கிராம் முதல் 950 கிராம் வரை எடையுள்ள குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகளுக்கு செயற்கை சுவாசம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. தற்போது அனைத்து குழந்தைகளும் 1 கிலோ 200 கிராம் எடையை எட்டியுள்ளன. சேலம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 76 அடியாக சரிந்ததால் பன்னவாடி பரிசல் துறை பகுதியில் நீரில் மூழ்கியிருந்த கிறிஸ்தவ தேவாலய கோபுரம் வெளியே தெரிய தொடங்கியிருக்கிறது. 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 200 கன அடிக்கும் குறைவாக உள்ள நிலையில் குடிநீருக்காக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் அணை நீர்மட்டம் சரிந்து வரும் நிலையில் கிறிஸ்தவ தேவாலய கோபுரம் வெளியே தெரிய தொடங்கியுள்ளது. நீர்மட்டம் 70 அடிக்கு கீழ் சரிந்தால் ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் வெளியே தெரியும். கடலூரில் சாலை ஓர கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து சிறு வியாபாரிகள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கழிவுநீர் உந்துதல் நிலையம் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. துவரங்குறிச்சி அருகே மலம்பட்டியில் 6,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக பொன்னம்பட்டி ஊர்னிக்குளம் அருகே கழிவுநீர் உந்துதல் நிலையம் அமைத்து அங்கிருந்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்புவதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணி நிறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் முறைகேடு புகார்கள் எழுந்துள்ளதால் எட்டயபுரம் சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லஞ்சம் முறைகேடு, பொதுமக்களிடம் மரியாதையற்ற நடத்தை, பத்திரப்பதிவுகளில் பாரபட்சம் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.